இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். அதில் என்னன்னு தெரியலையே. இதுக்காக எனக்கு இப்படி ஒரு கனவு வரணும்? ரொம்ப குழப்பமாவும் பயமாவும் இருக்கே. அம்மா தாயே, சமயபுரம் மாரியம்மா, நீதான் காப்பாத்தணும். வணக்கம் சாமி. நலம் உண்டாகட்டும். உட்காருமா. என் மனசுல ஏற்பட்டிருக்கிற குழப்பத்தை நீங்க தான் தெளிவுபடுத்தணும். என்ன குழப்பம்மா? என்ன நடந்துச்சு? நேத்து ராத்திரி என் கணவரை நாகம் தீன்ற மாதிரி கனவு வந்துச்சு. கண்ணை மூடினாலே திரும்ப திரும்ப அந்த கனவு வந்து என் நிம்மதியை காணாம பண்ணிடுச்சு சாமி. இப்படி ஒரு கனவு எதனால வந்துச்சு? இதுக்கு என்ன அர்த்தம் சாமி? நீ கண்ட கனவால உன் மனசுல ஏற்பட்டிருக்கிற குழப்பம் தீரணும்னா நீ பாம்பாட்டி சித்தரை போய் பாரு. பாம்பாட்டி சித்தரா? அவர் இப்ப எங்க இருப்பாரு சாமி? புத்து கோயில்ல போய் பாரு, அங்க இருப்பாரு. சரிங்க சாமி, நான் வரேன். நலம் உண்டாகட்டும். உட்காருமா. சாமி, நேத்து ராத்திரி என் கணவரை நாகம் தீன்ற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு. நிறுத்த வேணாம், சொல்லுங்க. சரிங்க சாமி, கண்ணை மூடினாலே திரும்ப திரும்ப அந்த கனவு வந்து என் நிம்மதியை காணாம பண்ணிடுச்சு. இப்படி ஒரு கனவு எதனால வந்துச்சு? இதுக்கு என்ன அர்த்தம் சாமி? கனவுனால பாதிக்கப்பட்ட நாகம் ஒண்ணு அவர் மேல கோபமா இருக்கு. என்ன சாமி சொல்றீங்க? ரெண்டு வருஷத்துக்கு முன்னால உன் கணவர் தொழில் விஷயமா ஒரு நிலத்தை வாங்கியிருக்காரு. என் அம்மாவும் என் மனைவி மாறியும் அதை தெய்வமா நினைச்சு கும்பிட்டு இருந்தாங்க. அதனால அதை அப்படியே விட்டுருங்க சார். எனக்கு என்னமோ உள்ள பாம்பு இருக்கிற மாதிரி தெரியல சார். எந்த உயிரும் இல்லைன்னா நீங்க எடுத்துட்டு வேலையை பாருங்க. ஓகே சார். அந்த புத்தை இடிச்சதுல அதுல இருந்த நாகம் உன் கணவரோட குடும்பத்தை பழிவாங்கிறதுக்காக உங்க வீட்டுக்கு வந்து உங்க குடும்பத்தையும் குடும்பத்துல இருந்தவங்களையும் பத்திரமா பாதுகாத்துக்கிட்டு இருந்த தெய்வ சக்தி உள்ள அபூர்வ வைரத்தை எடுத்துட்டு போய் மறைச்சு வச்சிருக்கு. ஐயோ மாறி, உன் வீட்டை தாண்டி வைரம் எங்கேயும் போயிருக்காது. எப்படியாவது அந்த வைரத்தை தேடி கண்டுபிடித்து பூஜை செய்யும் வழியை பார். கண்டிப்பா இது உன் குடும்பத்துக்கான பாதிப்பாவும் உன் கணவருக்கான பாதிப்பாவும் இருக்கும். அதுக்கான அறிகுறி தான் உன் கனவுல வந்த நாகம். சாமி, இந்த பாதிப்பு வராம இருக்க ஏதாவது பரிகாரம் இருக்கா? இருக்கு. அந்த பரிகாரம் என்னன்னு சொல்லுங்க சாமி. முதல்ல உன் கணவரை கூட்டிட்டு வா, நான் உனக்கு பரிகாரத்தை சொல்றேன். அந்த பரிகாரத்தை உன் கணவன் நம்பிக்கையோட செஞ்சா கண்டிப்பா அந்த நாகம் அமைதியாகி அந்த வைரத்தை திருப்பி கொடுக்கும்.
அப்படி பரிகாரம் பண்ணலைன்னா உன் குடும்பத்துக்கும் உன் கணவருக்கும் ஏதோ ஒரு வழியில ஆபத்து வந்துகிட்டே தான் இருக்கும். சரிங்க சாமி, நான் போய் என் கணவரை கூட்டிட்டு வரேன். நல்லது. நாகத்தம்மா, நாகக்கண்ணி தாயே, உன் கணவரை கூட்டிட்டு வாமா. நம்பிக்கையோட போயிட்டு வா. நல்லது. சரிங்க சாமி, நான் வரேன் சாமி. கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சா? போயிட்டு வந்துட்டேன். என்ன துர்கா, ஏதோ யோசனையோட பதில் சொல்ற, என்னாச்சு? அது வந்து கோவில்ல ஒரு சித்தரை பார்த்தேன். மாறி இப்படிதான் கோயிலுக்கு போயிட்டு சித்திரை பார்த்துட்டு வருவா. நீ மாறி மாதிரியே பண்ண ஆரம்பிச்சிட்ட. காலையில எந்திரிச்சு கோயிலுக்கு போய் சித்தரை பார்த்துட்டு வந்துட்டா இவ மாறி ஆயிட முடியுமா? அதானே, உப்புக்கள் ஒரு நாளும் வைரமாக முடியாது. ஆக முடியாது, ஆக முடியாது. சரிங்க சங்கரபாண்டி, நீ கொஞ்சம் அமைதியா இரு. துர்கா, நீ தயங்குறத பார்த்தா ஏதோ விஷயம் இருக்கிற மாதிரி தெரியுதுமா. சித்தர் ஏதாவது சொன்னாரா? ஆமாமா, வீட்ல நடந்த எல்லாத்தையும் சித்தர்கிட்ட சொல்லி அதுக்கு பரிகாரம் இருக்கான்னு கேட்டேன். அதுக்கு சித்தர் பரிகாரம் இருக்கு, ஆனா அது உன் வீட்டுக்காரர் வந்துதான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. இவ ஏதோ உண்மைய மறைக்கிறா. சித்தர் பரிகாரம் பண்ண எதுக்கு சூர்யாவை கூட்டிட்டு வர சொல்லணும்? இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. சூர்யா மாமாவை கோயிலுக்கு கூட்டிட்டு போய் பரிகாரம் பண்ணணும், அவ்வளவுதானே? அதுக்கே இவ்ளோ யோசிக்கிற? அதானே. சூர்யா, நாளைக்கு நீ துர்காவை கோயிலுக்கு கூட்டிட்டு போய் பரிகாரத்தை பண்ணிட்டு வந்துரு. அத அதுல எதுவும் வேண்டாம். அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இனிமேல் இந்த பிரச்சனையும் வராது. இந்த பூஜை பரிகாரம் இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். அப்பாடா. மாறியும் இப்படித்தான். கோவில் பூஜை விரதம்னு இருந்தா என்னாச்சு? தான் வாழ்க்கையவே தொலைச்சிட்டா. அதனால இனிமே இதெல்லாம் வேணாம் அத்தை. மாப்பிள்ள சொல்றதும் கரெக்ட் தான். கடவுளே கதின்னு இருந்த மாரியோட நிலைமையை நினைச்சு பாருங்க. எனக்கு கூட பரிகாரம் பூஜை மேல எல்லாம் நம்பிக்கையா போயிடுச்சு. விருட்டுன்னு வரா. இங்க பாருங்க, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு இல்ல, அதெல்லாம் தேவையில்லாதது. ஆனா இப்படி எல்லாம் பேசாதீங்க. சரிங்க. இங்க பாருங்க, உங்க நல்லதுக்காகவும் இந்த குடும்பத்தோட நல்லதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க பண்ணியே ஆகணுங்க. மாட்டேன்னு சொல்லாதீங்க.